வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஆசிரிய ஊடகத்தின் பிரதான இரவு நேர செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. ஐநா மனித உரிமை ஆணையாளரின் கருத்து தொடர்பில் சுமந்திரனின் நிலைப்பாடு என்ன? நிலநடுக்கங்கள் தொடர்பில் சிரேஷ்ட புத்திஜீவிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை, கவனம் எடுக்காத அதிகாரிகள். அரசாங்கத்தின் ரகசிய திட்டம் இதுதான், அம்பலப்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சி. வவுனியா மருதோடையில் மீண்டும் கள்ளகழ்வு, இரு தரப்பினருக்கும் இடையில் முறுகல். முற்றாக நிராகரிக்கின்றோம், ஐநா தீர்மானம் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் பகிரங்க அறிவிப்பு. சிவப்பு எச்சரிக்கை நிலையிலிருந்து இன்னமும் விடுபடாத நாடு, மருத்துவ நிபுணர் விடுத்துள்ள எச்சரிக்கை. சஜித்தின் மூளையை பரிசோதனை செய்ய வேண்டும், ரணில் தரப்பும் கடும் தாக்கு. மகாவலி ஆற்றில் மிதந்து வந்த சடலம். மகிந்தவின் இத்தாலி பயணம் தொடர்பில் வெடித்த சர்ச்சை, அரசாங்கம் அளித்துள்ள பதில். தனிமைப்படுத்தல் விடுதிகளின் மோசடி தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் கைக்குண்டு மீட்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கொரோனா தொற்று காலத்தில் அவசர சேவைக்காக மட்டும் கிளை அலுவலகங்கள் வரையறுக்கப்பட்ட நாட்களுக்கு திறந்திருக்கும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி வவுனியா, மாத்தறை, கண்டி மற்றும் குருநாகல் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகங்கள் திறக்கப்படும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த அலுவலகங்கள் அத்தியாவசிய மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்காக நாளை முதல் திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பத்தரமுல்லை பிரதான அலுவலகத்தில் ஒரு நாள் சேவை இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதையே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரும் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார். வவுனியாவிற்கு இன்று பிரத்யேக விஜயம் ஒன்றினை மேற்கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய தினம் ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாகின்ற வேளையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அம்மையார் அவர்கள் இலங்கை சம்பந்தமான பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம், மனித உரிமைகள் என்ற அடிப்படையிலே 46 என்கின்ற தீர்மானம் மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் வாய்மூலமான முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதிலே மிக விசேடமான ஜூன் மாதத்திலே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தோடு பொறுப்புக்கூறல் விடயத்திலும் நல்லிணக்கத்திலும் தாங்கள் இணைந்து செயல்பட தயார் என்று ட்விட்டர் மூலமாக விடுத்த செய்தியை மேற்கோள் காட்டி அதை தாங்கள் கவனித்திருப்பதாகவும் அதனை நடைமுறையிலேயே காண விரும்புகின்றோம் என்றும் ஆரம்பித்திருக்கிறார். அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஜூன் மாதத்திலே அப்படியாக கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் அந்த ட்விட்டர் செய்தியை கொடுத்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் அதை அப்பொழுதே வரவேற்று அதனை நடைமுறையிலேயே காண்பதற்கு காத்திருக்கின்றோம் என்றும் கூறியிருந்தோம். அதேதான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயரஸ்தானிகர் அம்மையாரும் கூறியிருக்கின்றார். அதற்கு மேலதிகமாக இலங்கையிலே மனித உரிமை நிலைமை மோசமாகிக் கொண்டு போவதனை பல உதாரணங்களை மேற்கோள் காட்டி அவர் கூறியிருக்கின்றார். அடக்குமுறை முன்னர் நினைவேந்தல் அப்படியான மனித உரிமை ஆர்வலர்கள் அப்படியானவர்களோடு இருந்தது. இன்றைக்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள், மாணவர்கள், ஆசிரியர்களுக்கும் கலந்திருக்கின்றது என்ற ஒரு குறிப்பை கூறியிருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்திலே அவர்களுடைய உறவுகள் எதிர்பார்க்கின்ற நீதி கொடுக்கப்பட வேண்டும் என்று திரும்பவும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இலங்கையிலே இருக்கிற தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற அவசர கால பிரகடனம் குறித்து, அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து, அதன் மூலமாக இராணுவமயமாக்கப்படுதல் இன்னும் தீவிரமாகலாம் என்பதனையும் கூறி உறுப்பு நாடுகள் இலங்கையை இந்த நிலைமைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்பதனையும் கூறி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த வாய்மூலமான அறிக்கையை நாங்கள் ஏற்கனவே வரவேற்று இருக்கிறோம். மனித உரிமை ஆணையாளருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிற அதே வேளையிலே
உறுப்பு நாடுகள் இந்த விடயம் குறித்து இன்றைக்கு பொதுவான அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது இலங்கை சம்பந்தமாக தங்களுடைய கரிசனையை இந்த வாய்மூல அறிக்கையிலே எழுப்பப்பட்ட கரிசனைகளோடு ஒட்டி வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இந்த 46 என்கின்ற தீர்மானத்திலே மிகவும் விசேடமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு சாட்சியங்களை சேகரிப்பதும் அவற்றை பாதுகாப்பதற்குமான பொறிமுறை இந்த வாய்மூல அறிக்கையிலே இறுதியிலே அது சம்பந்தமாக தான் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளையும் ஏற்கனவே 1,20,000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஐக்கிய நாடுகள் கையில் இருப்பதாகவும் அதனை ஆரம்பமாக கொண்டு மிகுதி வேலைகள் விரைவில் ஆரம்பமாகும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த 1,20,000 ஆவணங்கள் என்று சொல்லப்படுபவை முன்னர் செயலாளர் நாயகம் நியமித்த நிபுணர் குழு 2011ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிட்ட நிபுணர் குழு சேகரித்த ஆவணங்கள். அது அப்பொழுதே சொல்லப்பட்டது ரகசியமாக பேணப்படலாம், ஒரு விசாரணை வருகிற போது மட்டும் அது வெளிப்படுத்தப்படலாம் என்று. அதற்கு பின்னர் 2014ஆம் ஆண்டு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு அதிலே சேகரிக்கப்பட்ட ஆவணங்களும் உள்ளன. ஆகவே இதற்கு மேலதிகமாக இப்பொழுது இந்த ஆவணங்களை சேகரிக்கின்ற பாதுகாக்கின்ற இந்த பொறிமுறை சம்பந்தமாகவும் அதற்கு தேவைப்படுகின்ற நிதி சம்பந்தமாகவும் அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது பொது சபை இந்த மாதம் நியூயார்க்கிலே கூடவிருக்கிறது. அதிலே இதற்கு தேவையான நிதியையும் நாடுகள் வழங்கி தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இலங்கைக்கு அருகிலுள்ள இந்திய ஆஸ்திரேலிய பீடபூமியில் நிலநடுக்கம் ஏற்படும் என்று நாட்டின் சிரேஷ்ட புவியியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் ஆதுல சேனார்த்தன இலங்கைக்குள் மட்டுமன்றி இலங்கைக்கு அருகாமையிலும் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறினார். இலங்கையில் நிலநடுக்கங்கள் பற்றிய தகவல்களை பெற 4 கருவிகள் மட்டுமே உள்ளன என்றும் இது 65,000 சதுர கிலோமீட்டர்களுக்கு போதுமானதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அது தொடர்பில் சரியான கவனம் செலுத்தப்படவில்லை என அவர் கவலை தெரிவித்தார். அரசாங்கமானது இலவச கல்வியின் சம உரிமையை இல்லாமலாக்கியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவர் ரூபன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். மாணவர்கள் இணைய வழியில் கல்வி கற்பதற்கு அத்தியாவசியமான உபகரணங்களின் விலை அதிகரிக்க செய்திருப்பதன் மூலம் இதனை இல்லாது செய்துள்ளது எனவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசியமற்ற பொருட்கள் இறக்குமதிக்கு அரசாங்கம் விதித்திருக்கும் உத்தரவாத தொகை அதிகரிப்பினால் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், கொரோனா தொற்று நிலைமையில் மாணவர்கள் இணையவழி கல்வியையே பெற்று வருகின்றனர். இவ்வாறான நிலையில் மாணவர்களுக்கு அத்தியாவசியமான தொலைத்தொடர்பு உபகரணங்களின் விலை அதிகரிக்க செய்துள்ளது. இறக்குமதி விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் இலவச கல்வியின் சம உரிமையை இல்லாமல் ஆக்குவதற்கு நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியிலும் இணையவழி கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக பெற்றோர்கள் மிகவும் சிரமத்துடன் தங்கள் பிள்ளைகளுக்கு தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை கொள்வனவு செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் அரசாங்கம் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அத்தியாவசியமற்ற பொருட்களில் உள்ளடக்கி இறக்குமதி விதிமுறைக்குள் உள்ளடக்கி இருக்கின்றது. அதனால் இந்த பொருட்களின் விலை 2 மடங்காக அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அத்துடன் எமது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மாணவர்களுக்கு இலவச டெப் கணனிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்த போது இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இலவச கல்வியை இல்லாமலாக்கி வசதி குறைந்த மாணவர்களை தங்களின் கைப்பாகையாக ஆக்கிக் கொள்வதற்கான திட்டமாகவே தெரிய வருகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மரதோடை குளத்தில் கல்லகழ்விற்கு அனுமதி கோரியமையால் அப்பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முன்பு வவுனியா, மருதோடை மற்றும் வேலர் சின்னக்குளத்தின் அருகாமையில் ஏற்கனவே அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவில் 100 அடிக்கும் மேலாக கல்லகழ்வு மேற்கொண்டனர். இதன் மூலமாக அகலப்பட்ட பகுதியில் 80 அடிக்கும் மேலாக நீர் தேங்கி உள்ளதுடன் இவ்விரு குளங்களுக்குமான நீர்வரத்து குறைவடைந்து நீர் வற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்.
குளத்தின் எல்லைகள் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிக்குள் காணப்படுவதன் காரணமாக கல்லகழ்வதற்கான அனுமதி வவுனியா பிரதேச செயலாளர் நாவண்ணா கமலதாசனால் மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐநாவின் 46 தீர்மானத்தின் கீழ் நிறுவப்படக்கூடிய எந்த ஒரு வெளியக பொறிமுறையும் முற்றாக நிராகரிப்பதாகவும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அற்ற வெளியக பொறிமுறைகளால் பயனில்லை என்றும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பிரீஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை குறித்த வாய்மொழி அறிவிப்பு தொடர்பாக பதிலளித்து உரையாற்றும் போதே வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பிரீஸ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் அவர் உரையாற்றிய போது ஸ்ரீலங்கா அரசின் ஒத்துழைப்பு அற்ற வெளியக பொறிமுறைகளால் பயனில்லை. கொரோனா தொற்றுக்கு மத்தியில் உள்நாட்டு செயல்முறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலக நடவடிக்கை, இழப்பீட்டு அலுவலக நடவடிக்கை குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார். ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பிற்கு அமைவாக அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்கி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் இணைந்து செயற்பட இலங்கை தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். பொறுப்பு கூறல் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் கடந்த ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் இடைக்கால அறிக்கையை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இறுதி அறிக்கை அடுத்த 6 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் GL பிரீஸ் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை மறுபரிசீலனை செய்வதற்கும் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப கொண்டுவரவும் அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வழக்குகளை விசாரணைகள் செய்யவும் வழக்குகளை விரைந்து தீர்ப்பது குறித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக GL பிரீஸ் வெளிப்படுத்தினார். அத்தோடு 8 அம்ச செயற்றிட்டத்தை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதன் ஆணையை நிறைவேற்றுகின்றது என்றும் GL பிரீஸ் குறிப்பிட்டார். சமாதானம், நீதி மற்றும் வலுவான நிறுவனங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நிலையான அபிவிருத்தி இலக்கு 16 கீழான வழிநடத்தல் குழு செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இதேவேளை நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தியை அடைந்து கொள்வதற்கு சிவில் சமூகத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் GL பிரீஸ் தெரிவித்தார். இதற்கிடையில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு அன்று நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து இலங்கை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு இன்னும் கோவிட்-19 அச்சுறுத்தலில் இருந்து மீளவில்லை என்று இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் பத்மா குணரத்ன தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று நோய் குறித்த செய்தியாளர் மாநாட்டில் பேசிய அவர் நாடு இன்னும் சிவப்பு நிலையிலேயே இருப்பதாகவும் கூறினார். எனவே அரசாங்கமும் மக்களும் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் கோவிட் அலை மீண்டும் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு நாடாக நாம் இன்னும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீளவில்லை. நாங்கள் தற்போது ஒரு நாளுக்கு 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகளை அடையாளம் காண்கின்றோம். சமூகத்தில் குறைந்தது 6000 நோயாளிகள் உள்ளனர். நாட்டில் தினமும் 150க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நிகழ்கின்றன. நாடு ஆபத்திலிருந்து தப்பியது என்று நாம் சொல்ல வழி இல்லை. நாடு இன்னும் சிவப்பு எச்சரிக்கையிலேயே தான் உள்ளது. அதனால் தான் ஒரு நாடு என்ற முறையில் மக்களும் அரசாங்கமும் இது குறித்து அதிக கவனம் செலுத்துவது மற்றும் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பது முக்கியம் என தெரிவித்துள்ளார். கொரோனாவை ஒழிப்பதற்காக அரசாங்கம் மாத்திரமல்லாது எதிர்க்கட்சியினரும் தமது அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து பேசிய அவர், அரசாங்கம் மாத்திரமல்லாது எதிர்க்கட்சியும் கொரோனா ஒழிப்பை புறந்தள்ளிவிட்டு தமது அரசியல் நிகழ்ச்சி நிரலை மட்டுமே முன்னெடுத்து வருகின்றது. தொற்று நோய் பரவி வரும் சந்தர்ப்பத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என கூறிய எதிர்க்கட்சி தலைவரின் மூலையை பரிசோதிக்க வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை மாற்றுவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றார். மகாவலி ஆற்றிலிருந்து வயோதிப பெண்ணின் சடலம் ஒன்றை நாவலப்பட்டி போலீசார் மீட்டுள்ளனர். 6 பிள்ளைகளின் தாயான 84 வயதுடைய நாவலப்பட்டி டெய்லி வீதியை சேர்ந்த ஹெகலின் நாரங்கல என்பவரை இன்று சடலமாக மீட்பதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர்.
4 நாட்களுக்கு முன்னர் வீட்டில் இருந்த தாய் காணாமல் போயுள்ளதாக நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் மகள் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த குறித்த பெண்மணி நாவலப்பிட்டி பத்ருபேட்டிய பகுதியில் மகாவலி ஆற்றில் சடலமாக மிதப்பதாக போலீசாருக்கு பிரதேசவாதிகளால் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்பதுடன் நாவலப்பிட்டி நீதவான் நீதிமன்ற நீதிபதி மிலந்த விமலரத்ன முன்னிலையில் மரண விசாரணை இடம்பெற்று பிரேத பரிசோதனைக்காக சடலம் நாவலப்பிட்டி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நாவலப்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வெளிநாட்டு விஜயத்தின் போது அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்று அரசாங்கம் இன்று வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் மஹிந்தவின் இத்தாலி வருகை மற்றும் ஜனாதிபதியின் கோத்தபாய ராஜபக்ஷவின் ஐநா வருகை ஆகியவை முக்கியமானவை என்று அமைச்சரவை இணை செய்தி தொடர்பாளர் டாலஸ் அழகுபெரும கூறினார். பிரதமரும் அவரது குழுவினரும் இத்தாலியில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவு உட்கொள்ளும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து அழகுபெருமவின் கருத்துக்கள் வந்தன. இன்று நடந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் ஆங்கில ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அழகுபெரும நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் 2 வெளிநாட்டு பயணங்கள் இது குறித்தும் கூறினார். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யாமல் பெரும்பாலான வெளிநாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தவிர்த்து தொழில்நுட்பத்தை அரசாங்கம் பயன்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் அத்தியாவசிய வெளிநாட்டு பயணங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டன என்று அவர் மேலும் கூறினார். எனினும் குறிப்பாக ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் நாடு விமர்சனங்களை எதிர்கொள்ளும் நேரத்தில் பிரதமரின் இத்தாலி வருகை மற்றும் ஐநாவுக்கான ஜனாதிபதியின் பயணம் ஆகியவை முக்கியமானவை என்று அவர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் ஐநா பொது சபையில் ஒரு சிறிய குழுவுடன் கலந்து கொள்வது நாட்டிற்கு பாதகமாக இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு அமைப்பினர் விடுத்த வேண்டுகோளின் பேரில் இத்தாலியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டார். பொருளாதாரத்தில் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தாமல் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அரசின் பொறுப்பு என்று அமைச்சரவை இணை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் எதுவும் இல்லை என்று, அது இருந்தால் ஊடகங்கள் அதை அம்பலப்படுத்தலாம் என்றும் அழகுபெரும வலியுறுத்தினார். குறிப்பாக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவோர் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவாக அதனை குறைக்க வேண்டும் என்று கூறியதை அடுத்து வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசாங்கம் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் விடுதிகளில் மேற்கொள்ளப்படும் மோசடி தொடர்பில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவதானம் செலுத்தியுள்ளார். அதற்கமைய இவ்விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் தமது PCR முடிவுகள் கிடைக்கப்பெறும் வரையில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் சில விடுதிகளில் அதிகளவு கட்டணம் வசூலிக்கப்படும் மோசடி செயற்பாடு ஊடகம் ஒன்றினால் வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்தது. கொழும்பு நாரஹேன்பிட்டி பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றிலிருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையின் 1ஆம் மாடியில் உள்ள கழிப்பறை ஒன்றிலிருந்தே இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட கைக்குண்டை பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆசிரிய ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.